ஹாய் ஹலோ மக்களே, எத்தனை பேருக்கு கடல் பிடிக்கும்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ டைம் சன்ரைஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். அது இல்லாமல் கடலில் ஓடி ஆடி குளிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு டைம் நைட்டெல்லாம் கிளம்பி காலையில் நாங்கள் ரீச்சே ஆகிட்டோம் கேரளாவில். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் சன் லீவ் போட்டுருச்சுன்ற செய்தி தான் மக்களே வந்துச்சு. இப்போ கூட சன்செட் தான் பார்க்குறோம். அதுவும் வந்து தரங்கம்பாடி பீச், காரைக்கால் பக்கத்தில், நியர்லி கும்பகோணம். ஸோ இந்த மாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த சிறையெல்லாம் பார்த்தோம். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. கடலுக்கு ரொம்ப நியர்பையில் இருந்துச்சு. ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு அதனால் கொஞ்சம் தான் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறமா திருநள்ளாறு பக்கத்துலேயே இருந்துச்சு. இது வரைக்கும் பெருசாக ஜோசியெல்லாம் பார்த்ததில்ல. அதனால் எனக்கு எந்த ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் எனக்கு தெரில. ஸோ வந்து சிவனோட ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு போனோம். யானையெல்லாம் கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் போகும்போது ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் ஆச்சு. அப்புறம் இங்கே போனதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு திங்கிங் வந்துச்சு. ஏன் ராஜராஜ சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் காஞ்சிபுரமாகட்டும், எல்லா கோவிலையும் சிவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் கட்டியிருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஈகராக இருக்குது. உங்களுக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லித்தாங்க மக்களே. டட்டா.